விஜயதசமி நன்னாள். யாதுமாகி நின்றாய் காளியெங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களன்றி இல்லை, போதும் இங்கு மாந்த வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம். ஆதிசக்தி தாயே என் மீதருள் புரிந்து காப்பாய், ஆதிசக்தி தாயே என் மீதருள் புரிந்து காப்பாய். கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம், தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி, மர்மமான பொருளா உந்தன் மலரடிக்கு நெஞ்சம், செம்மையுற்று நாளும் சேர்ந்தே பேசு கூட வேண்டும். காளி மீது நெஞ்சமென்றும் கலந்து நிற்க வேண்டும், வேளையொத்த விரலும் பாரில் வேந்தரேத்து புகழும், யாழியொத்த வலியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமும், வாழிதல் வேண்டுமன்னாய் வாழ்க நின்றனருளே, வாழ்க நின்றனருளே, வாழ்க நின்றனருளே. வணக்கம். 83வது அமர்வு இல்லையா? 83வது அமர்வு, 82வது அமர்வு. 81ல் நம்ம பஞ்சசேனாதிபதிகள் வதைப்படத்தையும் முடித்து, அக்ககுமாரன் வதைப்படத்தில் 23 பாடல்கள் பார்த்தோம். அக்ககுமாரன் அக்ககுமாரன் அக்ஷகுமாரன் அந்த சொல்லக்கூடிய அக்ஷன் பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து அனுமனை கண்டு, அங்கே அனுமனை பார்த்து அலட்சியம் செய்வதும், சாரதி அவனை எச்சரிப்பதும், அக்ஷகுமாரன் பிரதிஜை செய்வதும், குரங்கு என்ற சுவடே இல்லாமல் கருவறுப்பேன் என்று பிரதிஜை செய்வதுமாக சென்ற அமர்வில் முடித்தோம். இன்று மீதத்தை பார்ப்போம். பக்ககுமாரன் வதைப்படலும் பாசப்படலும் இன்றைக்கு பார்க்க இருக்க வேண்டும். பார்க்க நம்ம முன்னால் இருக்கு. ஒரு 90 பாடல்கள் இன்றைக்கு கொடுத்தால் நல்லா. அதுக்கப்புறம் 300 பாட்டு மிச்சம் இருக்கு. ஆர்த்தெழுந்த அரக்கர் சேனை அஞ்சனை குறிய குன்றை போர்த்தது, பொழிந்ததம்மா பொறுபடை பருவ மாறி, வேர்த்தனர் திசை காப்பாளர் சரித்தன வெண்ணும் மண்ணும், தார்த்தனி வீரன் தானும் தனிமையும் வரமேல் சார்ந்தான். ஆர்த்து எழுந்த அரக்கர் சேனை அஞ்சனை கூறிய குன்றை போர்த்தது, பொழிந்ததம்மா பொறுபடை பருவ மாறி, வேர்த்தனர் திசை காப்பாள் சலித்தன வெண்ணும் மண்ணும், தனி வீரன் தானும் தனிமையும் அவர் மேல் சார்ந்தார். ஆர்த்து எழுந்து அரக்கர் சேனை, அரக்கருடைய சேனை ஆர்த்து எழுந்து அஞ்சனைக்கு உரிய குன்றை, அஞ்சனா தேவியின் புத்திரனான ஆஞ்சநேயனை, குன்று மாதிரி வளர்ந்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை போர்த்தது, தன்னுடைய படைக்கலங்களை பொழிந்து, படைக்கலங்களாலே ஆயுதங்களாலே அதை போர்த்து படைக்கலங்களை பொழுந்தது, போர்த்தது, பொழிந்ததம்மா பொறுபடை பருவமாய், மழை போன்ற ஆயுதங்கள் பொழிய தொடங்கியது. வேர்த்தனர் திசை காப்பாள், அங்க பருவதேவர்கள் ஒரு பக்கம் அங்க பர்மனண்டாவே இருந்திருக்காங்க. இந்த சுந்தரகாண்டம் பூராவுக்கும் அவங்க ஒவ்வொரு போருக்கும் அவங்க தான் விட்னஸ். இங்க திசை காப்பாளர் அட்டதிக்பாலர்களை நம்ம இதுல பார்த்தோம். இந்த கிங்கரர் வதைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அவனுடைய ராவணனுடைய ஆணையினால அங்க வந்திருந்து அவனுக்கு எதிரில் சொல்லும் போது அவனுக்கு நாணமாக அப்போ பஞ்சசேனாதிபதி இருக்காங்க, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க இப்ப இந்த காட்சிக்கு வந்திருக்காங்க போறது. வேர்த்தன திசை காப்பாள சலித்தன இன்னும் மண்ணும், ஆகாயமும் பூமியும் அதிலே தொடங்கியது. தனி வீரன் வெற்றி மாலை உடையவனாகிய
தன்னந்தனியான வீரனாகிய அனுமன் தானும் தனிமையும் அவர் மேல் சார். தான் தன்னுடைய தனிமையோடு அவர்கள் மேல் தானும் தனிமையும் ஆனான் சொல்ல தையலும் ஆனான் சொல்லிய பாலகன் தானும் தனியும் ஆனான். தானும் அவருக்காக தையல் கூட இருந்தா, இங்க தானும் தனிமையும் மட்டும்தான் அவர் மேல் சார்ந்தான். எரிந்தனர் நிறுத வெய்தின் எய்தன படைகள் யாவும் முறிந்தன வீரன் மேனி முட்டின முகர யானை மூரவா முகரன் இருக்கீங்க மூரி மூரி மறிந்தன மடிந்த தேரும் வாவுமா குழுவும் ஆவி பிரிந்தன வரம்பில் யாக்க இலங்கை தன் நிலை. முகரம் யானைனா பேரொலி அப்படிங்கிற பொருள். இன்னொரு பாடம் மூரியா. எரிந்தன நிறுத வெய்தின் எய்தன படைகள் யாவும் முறிந்தன வீரன் மேரி முட்டின முகர யானை அல்லது மூரி யானை மறிந்தன மடிந்த தேரும் வாவும் மாக்குழுவும் ஆவி நெறிந்தன வரம்பில் யாக்கை இலங்கை தன் நிலையில் பேர. இலங்கை தன் நிலைமை தடுமாறி போகுமாறு இலங்கை தன் நிலையில் பேர. எரிந்தன நிறுத வெய்தின் எய்தன படைகள் கோபத்தோடு சினத்தோடு வீசி எரிந்த வெய்தின் எரிந்த படைகளாகவும் முறிந்தன. வீரன் மேனி இந்த அனுமன் மேல வந்து பட எல்லா ஆயுதங்களும் முடிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. வீரன் மேனி முட்டின மூரியானை மறிந்தன அல்லது முகரையானை மறிந்தன. வந்து அனுமன் மேல முட்டிய யானை படைகள் எல்லாம் மறிந்தன, இடைந்து விழுந்தன. செவுத்து மேல முட்டுற மாதிரி. அப்போ யானையோட பெரிய செருவு. மடிந்த தேரும் வாவும் மா கூறும். வாவும் மா தாவுகின்ற குதிரை. தாவுகின்ற தேரும் குதிரை படையும் மடிந்தது. ஆவி நெறிந்தன வரம்பில் யாக்கை எண்ணற்ற உடல்கள் தங்கள் உயிரை உமிழத் தொடங்கின. இலங்கை தன் நிலையை பெற. இலங்கை தன் கதி கலங்கியது அல்லது நிலைமை இயல்பிலே மாறுபட்டது, திரிந்தது. காயெறி மொழிப்புல் காணில் கலந்தன காற்றின் செம்மல் ஏயனும் அளவில் கொள்ளும் நிறுதற்கோர் எல்லை இல்லை. போயவரும் உயிர் போகி தென்புலம் படர்தல் பொய்யா 1000 கோடி தூதர் உலகோல் நமனுக்கம்மா. காயெறி மொழிப்புல் காணில் கலந்தன. காய்ந்த புல்லின் பெருவழியில பொங்கி எரிகின்ற கடலானது பிரவேசித்ததை போல காயெறி மொழி காய்ந்த காயெறி காய்ந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு கடல் நெருப்பு உலர்ந்த புல்வெளியில இது தீ பற்றியதை போல காற்றின் செல்வம் அங்க காற்றும் வந்துருது. இது ஏற்கனவே வாயு புத்திரர். காற்றின் செம்மல் எனும் அளவில் கொல்லும் நிறுதற்கு ஒரு எல்லை இல்லை. அப்படியே காஞ்ச புல்ல பற்றி எரிக்கிற மாதிரி தீப்பட்ட பற்றி எரிவதை போல கொன்று குவிக்கின்ற வேகத்துக்கு அளவே இல்லை. என்னும் அளவில் கொல்லும் நிறுதற்கோர் எல்லை இல்லை. போயவர் உயிரும் போகி தென்புலம் படத்தில் பொய்யாது. அவருடைய உயிர்கள் எல்லாம் தென்புலத்தை போய் சேர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஒரு ஆற்றோருக்கு மாதிரி போயிட்டே இருக்கு. 1000 கோடி தூதர் உலகம் நம்மளுக்கம்மா. இத்தனை பேரை ஒவ்வொருத்தையும் தந்தையா கூட்டு போனாங்க. ஒரு உயிர் 1000 கோடி தூதர் எவருக்கு இருக்கிறார்களா? 1000 கோடி தூதர் உலகம் நமனுக்கு அம்மா.
வரவுற்றார் வாரா நின்றர் வந்தனர் வரம்பில் வெம்போர் புறவுற்ற பொழுதும் வீரன் மும்மடங்கு ஆற்றல் பொங்கி எதிர் போய் கதிரோன் ஊழி இறுதியின் எண்ணல் ஆனா உறவுத்தோடு அறக்கரெல்லாம் என்பிலா உயிர்களுத்தான். வரவுற்றார் வாரா நின்றார் வந்தவர் வரம்பில் வெம்போர் புறவுற்ற பொழுது வீரன் மும்மடங்கு ஆற்றல் பொங்க. வரவுற்றார் போர்க்களத்துக்கு வரேன்னு சொல்லி கிளம்பி இருக்கிறவங்க, வாரா என்றார் வந்திருக்க, கிட்டவர் வரவங்க, வந்தவர் வந்து சேர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் வரம்பில் வெம்போர் புறவுற்ற போது, இவங்கெல்லாம் போர்க்களத்துல வந்து சேர்ந்த போது வீரன் மும்மடங்கு ஆற்றல் பொங்க. அனுமனுடைய ஆற்றல் மூன்று பங்காக பெருகவும் கதிரோன் ஊழி இறுதியின் எண்ணலான வராங்க. இவனுக்கு ஆற்றல் மும்மடங்கு பெருகுகிறது. ஊழி பிரளய காலத்து சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டு தகித்துக் கொண்டு வருவதாக ஆனான். இவன் பிரளய காலத்து சூரியனாக இருக்கிறான். உறவுத்தோடு அறக்கர் எல்லாம் என்பிலா உயிர்களத்தான். என்பிலதனை புழுக்களை போல ஆனார்கள். இது வந்து என்பிலதனை வெயிலா இல்ல அன்பிலதனை அறமா? இது அன்பிலதனை அறம் தான். அது அங்க அறம் தான் காய்கிறது. இவர் என்பிலா உயிர்கள் ஒத்தார், புழுக்களை போல ஆனார்கள். அவன் வெயில் போல காய தொடங்கினான். அதுவும் புழுக்கள் சாதாரண வெயிலையே தாங்காது. இது வந்து காலாடி பிள்ளப்பட்ட நுதலோடு ஐக்கரி பிறழ் பொன்தேர் பதிபிழையாமல் அள்ளப்பட்டு அழிகுருதி பொறுப்புணல் ஆறாக படி சேராக அள்ளப்பட்டன மகரக்கடல் என மதில் சுற்றிய பதி மரளிக்கோர் கொள்ளைப்பட்டுள்ள உயிர் என்னும்படி கொன்றானை ஐம்புலன் என்றானே. பிள்ளப்பட்டன நுதலோடை கரி பிறழ்பொன்தே பரிபிழையாமல் அள்ளப்பட்ட அழிகுருதி பொறுப்புணல் ஆறாக படி சேராக வள்ளப்பட்டன மகரக்கடலென மதில் சுற்றிய பதி மரளிக்கோ கொள்ளைப்பட்டன உயிரின்னும்படி கொன்றான் ஐம்புலம் என்றானே. தன்னாதனர் சொந்தம். எத்தனை சீர் இருக்கு? ஏழா. பிள்ளப்பட்டன முதலோடு அரிய 7 சீர். 7 சீர் 5 6 யூஸ்வல். 7 வந்து கொஞ்சம் அரிது. 8 ரொம்ப ரேரா வந்தது. பிள்ளப்பட்டன முதலோடைக்கரை முகப்படம் அணிந்ததாக யானைகள் பிளவுபட்டன. மத்தகம் பிளவுபட்டன. பிறழ் பொன் தேர் பறி பிழையாமல் அள்ளப்பட்டு கரி யானையும் தேரும் குதிரைகளும் பிழையாமல் அள்ளப்பட்டு எல்லாம் அப்படியே மொத்தமா ஒரேடியா வாரி ஒரே இல்ல வாரி அழி குருதி பொறுப்புணல் ஆறாக தூக்கும் போது அவன் கையில இருந்து அது குதிரை ஆறு ஓடுறது கீழே கொட்டி கொண்டு வருகிறது. படி சேராக தரையெல்லாம் சேராகிறது. வள்ளப்பட்ட மகரக்கடல் என மதில் சுற்றிய பதி மரளிக்கு ஒரு கொள்ளைப்பட்டன உயிர் என்னும்படி கொன்றான் ஐம்புலம் வென்றான். குருதி வெள்ளம் ஓடுறது. அந்த வெள்ளத்துல இந்த யானை குதிரை தேரு எல்லாம் உடல்கள் எல்லாம் மிதக்கிறது இல்லையா? வள்ளம் படகு மாதிரி வள்ளப்பட்டன படகு மாதிரி எல்லாம் மிதக்கிறது. மகரக்கடல் என கடல்ல நிறைய படகுகள் மிதப்பது போல இந்த ரத்த நதியில இவையெல்லாம் மிதக்க மதில் கடல் என மதில் சுற்றிய பதி மரளிக்கு மதிலால் சூழப்பட்ட இலங்கையில் உள்ள உயிர்கள் மரளிக்கு ஒரு கொள்ளைப்பட்டன உயிர். யமனுக்கு கொள்ளையா போச்சு. ஐயோ என் மனம் தான் கொள்ளையா போச்சு அப்படிப்பாரு. கொள்ளைப்பட்டன உயிர் என்னும்படி கொன்றான். மொத்தமாக கொள்ளை ஐம்புலம் வென்றானே.
கொள்ளைங்கிறது ஒரு நோயோட பேரு. கொள்ளிப்பட்டறை அப்படிங்கிறது கொள்ளமழையா போச்சு. கொள்ளமழையா போச்சு. கொள்ளைங்கிறது அழகு வந்து எழிற்கொள்ளை அப்படிமா மிகுதி மிகுதின்னு தேரே பட்டணம் என்றால் கொள்ள மலிவு அப்படிங்கிறீங்களே, கொள்ள மலிவு அப்படிங்கிறீங்க. இது வந்து டர்ட் சீப்னு சொல்ற மாதிரி, இது வந்து கொள்ளடிச்சுன்னு வந்து அந்த மாதிரி. தேரேப்பட்டன என்றால் சிலர், சிலர் திருகன் செம்முக வைரத்தோள் பேரேப்பட்டன என்றால் சிலர், சிலர் பரியே பட்டன பெரிதென்றார், காரே பட்டன முதலோடை கரியே பட்டனது கடிதென்றார், நேரே பட்டனர் படமாடே தனிநில்லா உயிரோடு நின்றாரே. தேரே பட்டன என்றால் சில சிலர், திருகன் செம்முக வைரத்தோள் பேரே பட்டன என்றால் சில சிலர், பரியே பட்டன பெரிதென்றார், காரே பட்டன முதலோடை கரியே பட்டன கடிதென்றார், நேரே பட்டவர் படமாடே தனி நில்லா உயிரோடு நின்றாரே. எது அதிகமாக போயிட்டு அதிகமாக நாசமானது தேர் அப்படின்னு சிலர் சொன்னார்கள். தேரே பட்டன என்றார் சிலர். திருகன் செம்முக வைர தோல் பேரே பட்டன, காலாட்படை வீரர்களே திருகண் செம்முக வைரத்தோல். கோபம் நிறைந்ததாகிய அல்லது என்மிட்டி நிறைந்ததாகிய, கோபிக்கும் கண்களை உடைய சிவந்த முகங்களை உடைய காலாட்படைகளே பட்டது அதிகம் என்றார்கள் சிலர். பரியே பட்டன பெரிது, சில குதிரைகள் அதிகமாக. காரே பட்டன முதலோடை கனகரியே பட்டன கடிது, கார் மேகத்தை போன்ற நுதலோடை அணிந்ததாகிய முகம்பட அணிந்ததாகிய பெரிய கருவேகங்களை போன்றதாகிய யானைகளே அதிகம் என்றார்கள் சில. நேரே அனுமனுக்கு எதிரே போரில் நேரே பட்டவர் எல்லாம் அழிந்து போக, ஒதுங்கி நின்றவர்கள் உயிரோடு நின்றார்கள். நேரே பட்டவர் பட மாடே பக்கங்களிலே தனி நில்லா உயிரோடு நின்றார். அதுவும் தனிக்குதோ தனிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு, உயிர் இருக்கோ இல்லையோ ஒரு தன்மையோடு அவங்க நில்லா உயிரோடு நின்றார். ஆழி பொறுப்படை நெருதல் பெருவலி அடலூராய் மகள் அடு பேழ்வாய் அடலூர் ஆய்மகளா, அடலூர் ஆய்மகள் அடு பேழ்வாய் தாழிப்படுதையிருத்தார் மருதி தனிமத்தென்பதோர் தகையானா, ஏழி போனமும் இடைவாழ்வியர்களும் எரிவேல் இடையவரினமாக ஊழி பெயர்வதோர் புனலொத்தாரனர் அனலொத்தான் மாறுதம் ஒத்தானே. ஆழிப்பொருபடை நிறுதப் பெருவலி அடலோர் ஆய்மகள் அடுபேழ்வாய் தாழிப்படு தயிரொத்தார் மாருதி தனிமத்தென்பதோர் தகையானான், ஏழிப்புவனமும் இடைவாழ் உயிர்களும் எரிவேல் இளையவர் இனமாக ஊழி பெயர்வது புனலொத்தார் அனலொத்தான் மாறுதம் ஒத்தானே. ஆழிப்பொருபடை நிறுதப் பெருவலி அடலோர் ஆய்மகள் அடுபேழ்வாய் தாழிப்படு தயிரொத்தார். அரக்கர் கூட்டமெல்லாம் ஆட்சியர்கள் பானைகளை இட்டு கடைவதாகி அந்த தயிரை ஒத்தார்கள். மாருதி தனிமத்து என்பதோர் தகையான ஒரு மத்து தயிர் ஒரே ஒரு மத்து கடைக்கு எழுது தனிமத்து என்பதோர் தகையான, ஏழி புவனமும் மிடைவாழ் உயிர்களும் எரிவேல் இடையவர் இனமாக ஏழி புவனம் ஏழு உலகங்கள் மிடைவாழ் உயிர்கள், அதுல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எல்லாமே எரிவேல் இடையவர் இனமாக இவர் மேல வேலை செலுத்துகின்ற கூட்டமாக மாற ஊழி பெயர்வது ஒரு புனலொத்தார். யுகம் முடிவு காலத்தில் வரக்கூடிய பிரளய வெள்ளம் போல அவர்கள் வந்தார்கள். அவர் புனலொத்தார் மாருதி வடமுகாகினியை ஒத்தான், அனல் ஒத்தான், மாருதம் ஒத்தான், அனலும் ஒத்தான், மாருதியும் ஒத்தான், காற்றையும் ஒத்தான். ஆனால் புனல் அணைச்சாரு.
எது பெருசாகுதோ அது புரிஞ்சிடும். அதுதான் ஒரு போயிட்டு கூட உண்டு. அந்த will the world end in fire or in water என்று ஒரு ஆமாமா இது ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு போயம் கூட. ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயம் இருக்கு. கடைசியில வந்து ஒண்ணு அழைக்கக்கூடியது. கூடி பெயர்வதோ புனவத்தான் அனவத்தான் மாறுதமத்தான். நீங்க படிச்சுங்க. ஓகே. கொன்றான் உடனொரு குழுவை சிலர்வர் குறைகின்றார் அவர் குலைகின்றார் நின்றான் நின்றனர் உதிரப் பெருநதி பெருகா நின்றன அதிகாரும் நின்றான் நின்றிலர் தனி நின்றான் ஒரு நேமி தேரடும் அவன் நேரே சென்றான் வந்திரல் இல்வாய் அம்புகள் தெரிகின்றான் விழி எரிகின்றான். கொன்றான் உடன் ஒரு குழுவை சிலர் பல குறைகின்றார் உடல் குலைகின்றார். பின்றான் என்ற உதிர பெருநதி பெருகா என்ற அருகாரும் நின்றான் நின்றிலர் தனி நின்றான் ஒரு நேமி தேரடும் அவன் நேரே சென்றான் வந்திரல் ஐவாய் அம்புகள் தெரிகின்றான் பிடி எரிகின்றான். அக்ககுமாரன் இதுல பார்க்கிறான். கொன்றான் உடன் ஒரு குழுவை அக்ககுமாரனோடு கூட வருகின்ற கூட்டத்தை கொன்றான். சில பல அதாவது என்ன பண்ணா இந்த சிலர் குறைகின்றார் பலர் உடல் குலைகின்றார் எடுத்துக்கலாம். இப்படி கூட்டினாங்க. சிலர் பலர் குறைகின்றார் உடல் குலைகின்றார் சிலர் குறைகின்றார் பலர் உடல் குறைகின்றார். சிலர் குறைகின்றார்னா உயிர் இழக்கின்றார் சிலர் உயிரிழக்கின்றார் பலர் உடல் குறைகின்றார் பலருக்கு உடல்ல அங்கங்கள் வெட்டுப்படுகிறார்கள். பின்றான் என்றனர் பின்னிட்டு பின்வாங்கி நின்றனர் உதிர பெருநதி பெருகான் என்றனர். அங்கே ரத்த வெள்ளம் ஓட தொடங்கியது. அருகாரும் நின்றார் என்றனர். பக்கத்துல அக்ககுமாரன் பக்கத்துல யாரும் நிக்க கூட இல்லை. தனி நின்றான் ஒரு நேமித்தேரோடு ஒரு சக்கர தன்னுடைய தேரோடு தனியாக நின்ற அக்ககுமாரன் அவன் நேரே சென்றான். அனுமனுக்கு எதிராக சென்றான். வந்திரல் ஐந்தாய் அம்புகள் தெரிகின்றான். கூர்மையான அம்புகளை தேர்ந்தெடுத்து விழி எறிகின்றான். கடல் சிந்துகின்ற விழியை உடையவனாகிய அக்ககுமாரன் கூர்மையான அம்புகளை தேர்ந்தெடுக்க தொடங்கினான். இப்போ பின்றான் என்றன்னா பின்றான் என்றால் பின்றி விட்டார். பின்தங்கி விட்டார். ஓடிவிட்டாங்க. ஓ சரி சரி. இப்போ போனதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே ஓடலையா அப்படின்னு ஓடிட்டாங்க. பின்னிட்டு சென்றவனாயினார். நான் படிச்சோம் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பாட்டு படிச்சேன். அப்படி நான் படிச்சிருக்கேன். உற்றான் இன்ட்ரெஸ்ட் தேவன் ஒரு நாளே பலர் உயிர் உண்ண முகம் எதிர் வைத்தான் காஃபி கப்ஸ் நம்ம வாங்குற பழக்கமே இல்லையே. தட்டும் ஸ்பூனும் தான் வாங்கிட்டு கப்ஸ் இருந்தது அங்கயா. ஓகே ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க தெரியல. உற்றான் இந்திரஜித்து உற்றான் இந்திரஜித்துக்கு அந்த உண்ண கற்றான் நான் பாத்துக்கிறேன். அதன் உயிர் உண்ண கற்றாவின் முகம் எதிர் வைத்தான். அது கண்டார் கூற்றார் எட்டாம் மாறுதில்லை என்பார். இனி இமையா விழிய விழியினை இவை ஒன்றோ பெற்றோம் நல்லது பெற்றோம் என்றனர். பிரியாது எதிரெதிர் செல்கின்றார். உற்றான் இந்திரஜித்துக்கிடையவன் ஒரு நாளே பல உயிருண்ண கற்றானும் முகம் எதிர் வைத்தான். அது கண்டார் விண்ணவர் கசி உற்றார் எட்டாம் மாறுதி நிலை என்பார். இனி இமையா விழியினை இவை ஒன்றோ பெற்றான் நல்லது பெற்றான் என்றனர். பிரியாது எதிரெதிர் செல்கின்றார். உற்றான் இந்திரஜித்துக்கிடையவன் இந்திரஜித்தின் தம்பியாகிய அக்ககுமாரன் அனுமனுக்கு எதிரே வந்தார். ஒரு நாளே பல உயிர் உண்ண கற்றானும் முகம் எதிர் வைத்தான். அவனுக்கு எதிராக நேரெதிர ஒரு நாளிலே பல உயிர்கள் பல லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டு குவித்த அனுமன் இதழில் நின்றான். அது கண்டார் விண்ணவன் தனியா இருக்கிறத பார்த்தா விண்ணவர்கள் பார்த்தார்கள். இறங்கினார்கள். கசிவுற்றார். எட்டாம் மாறுதி நிலை. இப்ப மாறுதியினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று
இரங்கல் உற்றார்கள். இனி இமையா விழியை ஒன்றோ பெற்றான். கண்ணிமைக்காம இருக்கிற விழியை பெற்றிருக்கோமே, ஒரு இமை போதும் இந்த காட்சி, இந்த போர் நடக்க போற நம்ம தவறவிடாம பார்க்கலாமே என்று ஒன்றோ பெற்றோம், நல்லது பெற்றோம் என்று தாங்கள் இமையா விழியை பெற்ற பேற்றை எண்ணி கழித்து எதிரெதிர் செல்கின்றார். பக்கம் பக்கமாக பிரிந்து நின்று அவருடைய போரை வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். எய்தான்வாதிகள் எரிவாய் உமிழ்வன எதிர் அவை பார் சேர பொய்தான் மணி எழு ஒன்றால் அன்று அது பொடியாய் உதிர்வுற முடிவாது இப்ப வெய்தாயின பதவிட்டான் வீரனும் வேறு ஒரு படையிதன் மாறாவின்கை தானே ஒரு படையாக தொடர்கால் ஆர்கேர் அதன் மேல் ஆனான். எய்தான் வாழிகள் எரிவாய் உமிழ்வன ஈரே எதிர் அவை பார் சேர பெய்தான் மணி எழு ஒன்றால் அன்று அது பொடியாய் உதிர்வுற வடிவாழி வெய்தாயின பலவிட்டான் வீரனும் வேறொரு படையில்தான் மாறாவென் கைதானே ஒரு படையாக தொடர் கால் ஆர் தேர் அதன் மேல் ஆனான். இதுதான் வாழிகள் எரிவாய் உமிழ்வன ஈரே 14 அம்புகளை ஒன்றாக கோர்த்து அன்பன் மேல் அவை பார்சேர பெய்தான். அம்பு ஒரு பிரேக் எடுத்து முடிச்சிருக்காங்க. பாட்டு முடியல, இந்த பாட்டுக்கு அப்புறம் இல்ல ஒரு 5 மணிக்கு ஒரு பிரேக் எடுத்தேன். 4:20 ஐயோ ரொம்ப டைம் ஆயிடும்ல. சூடா தான் இருக்கும். இந்த ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பாட்டு முடியும். எய்தான் வாழிகள் எரிவாய் உமிழ்வன ஈரே 14 அம்புகளை ஒன்றாக தொடுத்து விட்டான் அக்ககுமாரன். எதிர் அவை பார்சேர பெய்தான் மணி எழு ஒன்றான். கையில இருக்கக்கூடிய அந்த எழுவால இரும்பு தடியினால அதை தடுத்து அவை மண்ணில விழுமாறு அனுமன் அதை தடுத்தான். அன்று அது பொடியாக உதிர்வ அம்புகள் 14 அம்புகள் பொடியாக உதிர்வர வடிவாழி வெய்தாயின பல விட்டான். பல கொடுமையான அம்புகளை தொடர்ந்து எய்தான். வீரனும் வேறு ஒரு படை தான். இப்போ என்ன பண்ணா அது பொடியாய் உதிர்வுற வடிவாழி வெய்தாய் அந்த எழுவை தூளாக்குற மாதிரி பல அம்புகளை விட்டு அந்த எழுவை பொடியாக்கி விட்டான். வீரனும் வேறு ஒரு படை இல்லை. இப்போ அனுமனிடத்திலும் வேறொரு ஆயுதம் இல்லை. மாறா வென் கைதானே படையாக தன் கையே ஆயுதமாக கொண்டு தொடர்கா படையாக தொடர்கால் ஆர் தேர் அதன் மேல் ஆனான். போய் அக்ககுமாரனுடைய தேரில் ஏறினான். இது வந்து மணி எழு ஒன்றால் எழுவால அம்புகளை அதுக்கப்புறம் அவன் வந்து பொடியாக்கினான். வடிவாடி வைதாயின பல விட்டான் வீரனும் வேறொரு படைகள் அப்படின்னா எழு உடஞ்சு போச்சுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி சரி. தேரில் சென்று அது பொடியாய் உதிர்வார். அது பொடியாய் உதிர்வார். எது பொடியாய் எழு பொடிவார். அது பொடியாய் உதிர்வுற வடிவாடி வெய்தாயின பல விட்டான். நீங்க தான் படிக்கணும். ஒரு நிமிஷம் இதை எடுத்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. எய்தான் வாழிகள் எரிவாய் உமிழ்வன ஈரல் எதிர் அவை பார்சேர பெய்தான் மணி எழு ஒன்றால் அன்று அது பொடியாய் உதிர்வுற. இது வரைக்கும் 14 அம்புகளை அவன் அக்ககுமாரன் எய்ததும் அவை பூமியிலே விழுமாறு அனுமன் எழுவாலை தடுத்து அடித்தது. அன்று அது பொடியாய் உதிர்வுற. அது என்ன? இது அவன் கை அனுமனுடைய கையில் இருக்கக்கூடிய எழு பொடியாய் உதிர்வுற. அந்த எழு பொடியாக உதிர்வுமாறு வடிவாடி வெய்தாயின பல விட்டான். பல அம்புகளை தொடுத்து அந்த எழு மேல போட்டு பொடியாக செய்தான். வீரனும் வேறு ஒரு படை இல்லை. அன்பனிடத்திலும் இப்போ படை இல்லை. மாறா வென் கைதானே பொறுப்படையாக
கையே தன்னுடைய ஆயுதமாக. அதுல ரொம்ப அழகா ஒண்ணு இருக்கு. தொடர் காலார் தேர் அதன் மேல் ஆனா. தொடர் கால் ஆர் வரிசையாக சக்கரங்களை உடைய மல்டி ஆக்சல் சொல்றேன். மல்டி ஆக்சல் சொல்றேன். இந்த மாதிரி தொடர் கால் ஆர் தேர். இந்த டேங்குக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். நிறைய சக்கரங்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய சக்கரம் இருக்கு இவனுடைய தேர்ல. தொடர் காலார் தேர் அதன் மேல் ஆனா. இப்ப அக்ககுமாரனுடைய தேர் மேல அனுமன் ஏறி குதித்தார். கியர் பார்த்தோம் முன்னாடி ஒரு பாட்டுல. கியர் பொறி அமைந்த வேகமாக செல்வதற்கான பொறி அப்படின்னு பார்த்தோம். தேரில் சென்று எதிர்கொள்வான் உயிர்கின்றான். அப்பொழுது இருந்து பாரில் சென்றது வழிபட்டன அவன் வலிவில் சிந்திய பகழிகோல் மார்பில் சென்ற தோதிரை மறைவுற்ற அறவோனும் நேரில் சென்று அவன் வைர குனிதரை பற்றி கொண்டு எதிர் உடன் நின்றான். தேரில் சென்று எதிர் கோல் கொள்வான் உயிர் தின்றான். தேர்ல போய் குதித்து கோல் கொள்வான் உயிர் தின்றான். சாரதியினுடைய உயிரை அப்பொரு செய்த தின்தேர் பாரில் சென்றது பரி பட்டன. அது இலக்கு இல்லாம இங்கே அங்கேயும் ஓட ஆரம்பிச்சது. தேர் பாரில் சென்றது பரி பட்டன. குதிரைகள் இறந்து விட்டன. அவன் வரிவில் சிந்திய பகைக்கோல் மார்பில் சென்றன. சில பக்கத்துல க்ளோஸ் ரேஞ்ச், ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் அடிக்கிறது. அதுல அடிக்கும்பொழுது அக்ஷகுமாரன் செலுத்திய அம்புகளிலே சில அவனுடைய மார்பில அனுமனுடைய மார்பில தைத்தன. சில பொன் தோளிடை மறைவுற்றன. சில தோல்ல போய் தைத்தன. அரவானம் நேரில் சென்று அவன் வைரக்குனி சிலை பற்றி கொண்டு எதிர்வர என்றான். அனுமன் நேர போய் தேர்ல இப்ப சாரதியை தாண்டியாச்சு. இதுல இருந்து ஒரு 2 தப்படி எடுத்து வச்சாங்க. அங்க உள்ள போயிடலாம். 2 தப்படிங்கிறது நம்ம சொல்ற கணக்கு. ராட்சச தேர் கொஞ்சம் உள்ள போய் நேர போய் வழக்கமான டெல்லி தான் கையில இருந்து வில்ல பிடிங்கிட்டான். அரவோனும் நேரில் சென்று அவன் வைரக்குனி சிலை பற்றி கொண்டு எதிர்வர என்றான். அவனுக்கு எதிரில் நின்றான். ஒருகையால் அவன் வைரத்தின் சிலை ஒட்டப்பட்டது புரோனும் இருகையால் இவன் மதியாமுன்னம் அது இற்று ஓடியது இவர் கொண்டோது சுருகையால் அவன் உருவி கொடுத்ததும் அதனை சொற்கொடு வருதூதன் ஒருகையால் இதை பிதிர்வைத்தான் முடி பொறி ஓடும்படி பலியாவே. ஒரு கையால் அவன் வைரத்தின் சிலை உற்றுப்பற்றலும் உறவோனும் இரு கையால் இவன் வரியா முன்னம் அது இற்றோடியது. இவர் பொன் தோளின் சுரிகையால் அவன் இவர் பொன் தோளில் அவர் தந்தார் என்றால் இவர் தந்து அவர் தந்தார் என்னும் தடையா இவர் தந்து என் மேனி மேல் ஒரு பசங்க இவர் தள்ளு இவர் பொன் தோளின் சுரிகையால் அவன் உருவி குத்தலும் அதனை சொல்கொடு ஒரு தூதன் ஒரு கையால் இடை பிதிர்வித்தான் முறி பொறிவோடும் படி பரியாக. என்ன பண்றான்? ஒரு கையால அனுமன் போய் அவன் கையில பிடிச்சிட்டு இருக்கான். இல்ல ஒரு கையால பிடிக்கிற அவன் 2 கையால பிடிக்கிறான். ஒரு கையால் அவன் வைரத்தின் சிலை உற்றுப்பட்ட உறவானும் இரு கையால் இவன் மூலியாம இந்த பக்கம் இவன் பிடிச்சிருக்கான். வில்லு தாங்கமா வில்லு உடஞ்சு போச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் அவர் இருக்கிறாரு, இவன் 2 கையால இருக்கிறான். வில்லு உடஞ்சு போச்சு. அது இட்டோடியது. அப்ப அவனுடைய தோல்ல வாழை எடுத்து குத்தினான். சுரிகையால் அவன் உருவி குத்தலும் அதனை இவர் தோளுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு திருக்குறள் கோட் பண்ணிட்டு அழகிய பொன்தோள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் அப்படின்னா தெற்றி ஏறிய அல்லது பற்றி படர்ந்த பொன் போன்ற அப்படின்ற இவர்கள் அப்படிங்கிற பொருள்.
அடையாளங்கள் அறிதல் தேவை. இதெல்லாம் அனுபவப்படல. பெருகக்கூடிய பொந்தோழிய இவன் வந்து வாழால குத்தினான். அந்த வாழை தூள் தூளாக போகும்படி பொரிய முறித்து போட்டான். ஒரு கையால் இடை பிதிர்வித்தான். சொல் கொடு வருதூதன். ராமனுடைய சொல்லை சீதைக்காக தாங்கி வந்தது தூதனாகிய அனுமன் அதை தன்னுடைய கையால் ஒரு கையால் வலது கையால் சண்டை போடுகின்ற கையால் அன்னைக்கு பார்த்தோம். அனுமன் ரைட் ஹேண்டட் பார்த்தோம். பொறியோடும் பரியாது. அதுதான் சொற்கொடு ஒரு தூதன். நீ படிச்சிருக்கீங்க? ஒரு பாட்டு போட்டுருக்கேன். தோதாதை போற முடிவுக்கு உடல் முற்றும் அல்லாரையில் என அவன் உயிர் உடல் நிமிருற்று எல்லாவகை பொடி சுற்றி கொண்டது பற்றி கொண்டதன் மேதானான். வாழாலே பொருள் உற்றான் இற்று அது மண் சேராமும் வைரத்தின் தோளாலே புறமுடுகி புக்கு இடை தழுவி கோடலும் உடல் முற்றும் நீளா ரயில் என மயிர் தரித்திட மணி நெடுவால் அவன் உடல் நிமிர்வுற்று மீளா வகை உடை சுற்றி கொண்டது பற்றி கொண்டது மேலான். கத்தியால சண்டை போட ஆரம்பிச்சான். வாழாலே பொருள் விட்டான். இட்டு அது மண் சேராம அந்த வாள் ஒடிந்து தரையிலே விழுவதற்குள் மிக வலிய தன் தோளாலே உடனே அது வாள் உடைந்த உடனே தோளாலே மல்யுத்தம் புரிய தொடங்க. அந்த சமயத்துல இறுதி தழுவி கொள்ள வேண்டும் இல்லையா? சண்டை போடும்போது இறுக்கி கட்டி தானே சண்டை போடணும். அனுமனுடைய மயிர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மயிர் கூட்டமானது வேல் மாதிரி குத்தகமான நீளார் அயில் என மயிர் தைத்திட உடம்புல இருக்கக்கூடிய மயிர் கூட்டமானது வேல் மாதிரி அவனை குத்துகிறது. மணி நெடுவால் என்ன பண்றாருன்னா அதே சமயத்துல அவனை கட்டிட்டு இருக்கும் போது பாக்ஸிங் இந்த ரெஸ்லிங் பாக்ஸிங் தானே பிடி அந்த இழுத்து கட்டின போது இந்த பக்கம் வாழை விட்டு அவன் உடம்புல கட்டிட்டான். அவன் நெடுவால் அவன் உடல் நிமிர்வுற்று மீளாவகை கொடை சுற்றி கொண்டது. அவன் உடம்பு பூரா சுற்றி இருந்த வாள் புடை சுற்றி கொண்டது பற்றி கொண்டது. ஒன்னரை கையில பிடிச்சா மேலான அவன் கீழே தள்ளி மேலே ஏறி உட்காண்டான். இது உடைவாள்ங்கிறது வந்து கத்தியா? உடைவாள்ங்கிறது அரசர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபென்சிங் சொல்றது வந்து உடைவாளா இல்ல. அது ஃபென்சிங் வந்து ரொம்ப மெலிசு. ஓ ஓகே. இது வந்து இப்ப இந்த மார்ச்ல எல்லாம் மார்ச் பாஸ்ட்ல எல்லாம் கையில தூக்கி போவாங்க. அதான் தல்வார் அப்படின்னு ஹிந்தியில சொல்றாங்க இல்லையா? இல்ல இதுல முந்தின பாட்டுல வந்து ஒரு வாள் பொடி ஆயிடுச்சு. இந்த பாட்டுல மறுபடியும் வாளாலே பொருளுற்றான்னு சொல்லும்போது இது இன்னொரு வாளா இல்ல வாளால் போர் செய்தவன் இப்படி ஆனான்னு அடுத்த இன்னொரு வாழ் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா குத்தும் வாழ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் போசையும் வாழ்னு குத்துவாள் இருக்கு. குத்துவாள் தனி. முந்தின பாட்டுல வந்து குத்துவாள் போல தெரியுது. சுரிகைன்னு சொன்னாரு. முடி பொறி ஓடும்படி பரியாது சுரிகைன்னு சொன்னாரு. அது கீழே சேர்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட ஆரம்பிக்கிறான். அது கண்டினியூஷன். இல்ல முந்தின பாட்டுல சுரிகையால் அவன் உருவி குத்தலும் அது வந்து குத்துறவாள், அது சண்டை போடுறவாள். சுரிகைன்னா கத்தி தான். சுரி அப்படின்னு ஹிந்தியில சொல்றாங்க. ஓகே. அதாவது சுரிகா சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஓகே. அது வந்து குத்துவாள். அது குத்துவாள் கத்தி போல இருக்கு. குத்துவாள். அது குத்துவாள். இந்த பாட்டுல வர்றது வந்து போர் செய்யறவாள். குத்துவாளுக்கு பேர் தான் குலிசம். இல்ல குலிசம் இந்திரனுடைய இன்னொரு குலிசமுற்றறிய இது ஆக்சுவலி குத்துவாள். இது நீண்ட வாள். நீண்ட வாள். குத்துவாள் சுரிகா அப்படின்னு. ஓகே. நீங்க படிக்கிறீங்களா? நான் ஆரம்பிச்சேன். இது முடிச்சாச்சு. இந்த இதோட அவனுடைய குமாரன் மதம் முடிஞ்சிருது. இன்னும் 10 பாட்டு இருக்கு. இந்த 2 பாட்டு இதோட முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பழைய குமாரன் மதம் முடிஞ்சிருச்சு இதோட. அதுக்கப்புறம் இருக்கணும். இல்ல இது 5 கரெக்டா இருக்கு. 5 இது படிங்க. நீங்க படிங்க. ஓகே. பற்றி கொண்டவன் வடிவாள். இந்த நீத்தாய் ஒண்ணு பாருங்க. அந்த பாட்டுல தான் வரையாறு.
நீத்தாய் ஓடின உதிரப்பெருந்தது பற்றி கொண்டவன் வடிவாளன ஒரு பல்லிற் துவனின் அடவையால் எற்றிக் கொண்டலின் இடையின் தமிழ்சுடர் மின்னின் இனவிழுவன என்ன முற்றிக் குண்டல முதலாம் மணியுக முழைநாள் அரவிவர் குடனால கொற்றத்தின் சுவல் வைர கை கொடு குத்தி புடையொரு குதி கொண்டான். சில பாடபேதம் பற்றி கொண்டவன் வடிவாள் என ஒளிர் பல் இற்று உக நிமிர் படர் கையால் எற்றி கொண்டலின் இடை நின்று கொண்டலின் இடை நின்று பாருங்க. அது எங்க மேகம் வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். மேகத்திலிருந்து மின்னல் விழுவது போல அப்படி கொண்டலின் இடை நின்று உமிழ் சுடர் இன மின்னினம் விழுவன முற்றி குண்டலம் முதலாம் மணி உக முறை நாள் அளவு இவர் குடல் நாள கொற்றத்தின் சுவல் வைர கைகொடு குத்தி உடை ஒரு புதி கொண்டான். வாளரை பிடித்துக் கொண்டவன் வடிவாளன ஒளிர் பல் இட்டு கையால் ஒண்ணு விட்டார். ஓங்கி ஒரு அறை, அந்த அறையில வடிவாளன ஒளிர் பல் இட்டு உக அவனுடைய பெரிய கோரப்பற்கள் எல்லாம் தெரித்து விழ நிமிர் பழ கையால் ஏற்றி கையால் ஒண்ணு கூப்பிட்டு கொண்டலை இடை நின்று உமிழ்ச்ச அங்க அவன் காதுல மேக மாதிரி கருத்த மேக மாதிரி அவன் இருக்கான். அவன் காதுல மின்னல் மாதிரி ஒளி விட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் அதெல்லாம் கீழே உருள. அடுத்தது என்ன ஆகுதுன்னா முழைநாள் இங்க இடம் விட்டுட்டேன். முழைநாள் அரவியவர் குடர் நாள் வயிற்றுல போட்ட போட்டுல வயிறு கிழிஞ்சு வயிறு பெரிய குகமா திறந்திருக்கு. அதுல இருந்து பாம்புகள் வெளிப்படுவது போல அவனுடைய குடல் வெளியில கொத்து கொத்தா வெளிப்படுகிறது. குடல் நாள தொங்குகிறது. கொற்றத்தின் சுவல் வைர கைகொடு சுவல் அப்படிங்கிறது இந்த தேவனுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவருன்னு சொல்லுவாங்க. அந்த அங்கம் அதனுடைய தேர உடைத்து வைரக்கோடு சுவல்னா மேடு மேடு மேடு, அதாவது அவரோட கையை இப்ப பிடிச்சதுனால உண்டாகக்கூடிய மேடு. இந்த மேடு அந்த கொற்றத்தின் சுவல் வைரக்கோடு ஒரு குத்தி உடை ஒரு குதி கொண்டான். பக்கத்துல குதித்தான். ஒரு பக்கமாக ஒரு புறத்தை குதித்தான். நீத்தாய் ஓடின உதிர பெருநதி நீராக சிலை வாராக பொய்த்தாள் செரிதசை அரிசிந்தினபடி பொங்க பொறுமுயிர் போகாமல் மீத்தான் நிமிர்சுடர் வைர கை கொடு பிடியா வெண்ணொடு மண்கான தேய்த்தான் மூழ்கியின் உலகேள் தேயினும் தன்பு ஒருதன் புகழலை தேயாதான். கொலையில ரொம்ப ஆர்ட் ஆஃப் கில்லிங் இருக்கு. கொலையை எடுத்து கத்தியால் எடுத்து குத்திட்டாக்க அது ஒரு கொலை இல்லை. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். பார்க்கறதுக்கு பயம் ஏற்படும். ராஜீவ்காந்தி மரணத்தை ஏன் அவ்வளவு பெருசா சொல்றோம்னா அதனுடைய அதில் ஏற்பட்ட ஒரு பயங்கர காட்சி இருக்கு. அதனுடைய அந்த இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது சுத்தி இருக்கிறவங்க பேர்ல ஏற்படுத்துற இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கத்தியால் எடுத்து குத்திட்டா அந்த உயிர் போறது தான். இது எப்படின்னா நீர்த்து ஆய் ஓடின உதிர பெருநதி நீராக சிலை போற பூமியே அம்மியாகும். சிலைங்கிறது அங்க அம்மி. இந்த பக்கத்துல அம்மி கொத்த சிற்பி வேணும். அம்மி கொத்த சிற்பி வேணும். அம்மிக்கு குழவி எது அப்படின்னு சொன்னா அக்கா குமாரன் உடவுதான் குழவி. இந்த பக்கம் ஒரு தலையை பிடிச்சா, இந்த பக்கம் கால ஒரு இடத்த பிடிச்சா, தரையில வச்சு தேய்க்கிறார். தரையில வச்சு தேய்க்கிறார். நீங்க அம்மி கொத்த சிற்பி நீராக சிலை பாராக உதிர பெருநதி நீராக. அப்போ அவனை வச்சு தேய்க்கும் பொழுது தண்ணி ஊத்தணும், தண்ணி விடணும்ல. அம்மியில அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் இல்ல அவனோட உதிரம். அப்ப அதுல எது அரைக்கிறது எது அப்படின்னு சொன்னா அவனுடைய சதையில விழுது. அதுதான் செரிதசை அரி சிந்தினபடி பொங்க.
அவருடைய உடல்ல இருந்து விழக்கூடிய சதை துண்டுகள் எல்லாம் அதில் அடைக்கக்கூடிய அரிசியாக அல்லது அரைபடு பொருளாக மாறவும், மீத்தான் நிமிர் சுடர் வைரக்கை ஒரு பிடியா விண்ணோடு மண்காண 2 கையாலையும் பிடித்து ஆகாயமும் பூமியும் காணும்படியாக தேய்த்தான். மலையில வச்சு தேய்ச்சு கொண்டான். அக்ஷயகுமாரனை கொன்னது மகா கோரமான கொலை. அது என்னன்னாக்க இது நினைச்சுதான் மந்திரவாசன படத்துல அவனுடைய ரத்தம் கரையில தங்கி நிற்கிறதே அது அந்த காட்சியை விட்டு அகலையும் ராவண கதை போறான். மீத்தான் நிமிர் சுடர் வைர கைகோடு பிடியா விண்ணோடு மண்காண தேய்த்தான் ஊழியின் உலகேடு தேயனும். ஊழி காலத்துல 14 உலகங்களும் தேய்ந்து போனாலும் தன்னுடைய புகழ் தேயாமல் இருப்பவனாகிய அனுமன் அக்ஷயகுமாரனை தேய்த்தே கொன்றான். இப்போ நீங்க புண்டாள் குருதியின் வெள்ளத்துயிரோடு புக்கார் சிலர் கொதிபேயின் பண்டாரத்திடை இட்டார் தம்முடல் பட்டார் சிலர் பயமுந்த திண்டாடித்திசை அறியா மலையினர் சென்றார் சிலர் செலவற்றார் கண்டார் கண்டதோ திசையே விதையோடு கால் விட்டார் வடையை விட்டார். புண்டாள் குருதியின் வெள்ளத்து உயிர்கொடு புக்கார் சிலர் பொதி பேயின் பண்டாரத்திடை இட்டார் தம்முடல் பட்டார் சிலர் பயமுந்த திண்டாடி திசையறியா மருகினர் செற்றார் சிலர் செலவற்றார் கண்டார் கண்டதோர் திசையே விசை கொடு கால் விட்டார் படையை விட்டார். புன்தாள் குருதியின் வெள்ளத்து, அது புண்களிலிருந்து பெருகுகின்ற அந்த புண் மலை மாதிரி இருக்கு, அதுல இருந்து பெருகக்கூடிய ரத்த வெள்ளம். புன்தாள் குருதியின் வெள்ளத்து, அந்த ரத்த வெள்ளத்துல ஓகே உயிரோடு புக்கார் சிலர், அந்த வெள்ளத்துல தங்கள் உயிரை எடுத்துட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள் சிலர். உயிரோடு புக்கார் சிலர் பொதி பேயின் பண்டாரத்திடை தம் உடல் பண்டாரத்திடை இட்டார் தம் உடல். அதாவது பேய்கள்லாம் செத்து போன உடல்கள்லாம் வச்சு ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அதான் பண்டாரம். மூல பண்டாரம் வழங்குகின்றான் திருவாசகத்துல இருக்குல்ல பண்டார் அப்படின்னு ஹிந்தியில சொல்றோம். அதான் பண்டாரம். பண்டாரம் பண்டாரம் நாலாவது. அது பேயினுடைய பண்டாரம், அது பேயினுடைய களஞ்சியம். அதுல இட்டார் தம் உடல், அவங்க தங்களுடைய உடலை கொண்டு போய் இட்டு விட்டாங்க. அதை செத்து போயிட்டா பேய் இழுத்துட்டு போகுது, அவ்வளவுதான். இட்டார் தம் உடல் இல்ல உயிரோட இருக்கும் போதே பிணக்குகையில போய் பதுங்கிட்டாங்க அப்படின்னு. அதாவது பிணத்தோடு பிணம் போல விழுந்து கிடந்தாங்க. சிலர் பட்டார், சிலர் அச்சத்தினாலேயே சில பேர் இறந்து போய்விட்டார்கள். சிலர் பயமுந்த திண்டாடி திசையறியா மருகினர், அதாவது பயம் தூண்ட அலைக்கழிக்கப்பட்டு திசை அறியாமல் கலங்கினவர்களாய் இருந்தார்கள். செற்றார் சிலர் இறந்து போனார், வலி ஒடுங்கினார்கள். செலவற்றார் போக மாட்டாமல் கலங்கினார்கள். கண்டார் கண்டதோர் திசையே விசை கொடு கால் விட்டார், அதாவது கண்டவர் கண்ட திசைகளில் எல்லாம் அவருடைய காலை செலுத்தி கால் விட்டார். கால் விட்டார்னா ஓடலானார்கள், அங்க காலை விட்டாங்க. அதாவது தங்களுடைய காலை இங்கே வைத்தார்கள். ஏதோ ஒரு திசை, கண்ட திசையில் எப்படியாவது ஓடுவோம், எங்க திசை தெரியுதோ அங்க காலை விட்டார்கள். காலை கைவிட்டார், படை கைவிட்டார். அப்படி ஆயுதங்களையும் கைவிட்டார்.